என்ன சுண்டு ஓட்டைக்குள்ள கை விட்டு நல்லா எடு. ஓகே நண்பா, ஒரு ஆம்பளை ஒரு மணி நேரம் ஓட்ட போகலான்னு பைசன் பே எடுத்தா பைசன் பேர் சுத்தமாக டீசல் இல்லை இருந்திருக்கும். அதையும் பிடிச்சி இதில் ஊற்றினா என்ன பண்ணுறது? திரும்பி இதுக்கு அடிச்சாந்து ஊற்றணும். இப்போ பார்த்தா இதுலேயே போகலாண்டா சுண்டு. அவன் என்னன்னா பைசன் பே ஓட்டி ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க அம்மா, நீ பைசன் பேயில் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் போடுவோம் அப்படிங்கிறான். கீழே இருக்குது, நீ மேலே வச்சுட்டு அப்படி வரும். ஏன்னா நீ சுண்டை இதுலேயே போயிடலாம், சொல்கிறத கேளு. டீப்பு பாரு வளைஞ்சிட்டு கிடக்குது, நேராக எடுத்து விட்றா, நிமித்தி விட்றா தலைவா. ஏடா டீப்பு சுருண்டு மேலே வந்துருச்சுடா, ஏன்டா அக்கா போர் பண்ணுறீங்க? ம் இன்னும் எட்டுலடா, திரும்பி வளைஞ்சிக்கிச்சு. டே திரும்பி முறுக்கிச்சு. டே டீப்பு முறுக்கி மேலே ஏறுதுடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்க அதில் இருக்கிற டே 7 லிட்டர் எண்ணெய் இதில் உரியதுன்னா ரொம்ப கஷ்டமாடா, ஏன்டா இப்படி? ம் பெரிய வண்டியில் அதுலேயும் டீசல் கம்மியாக அதில் இல்லை, அதுவும் ட்ரையு. அதில் எவ்வளோ எனக்குன்னு பாருங்க, இல்லை அதை எடுத்துகிட்டு போகலாம். காலையில் நீ தானே ஓட்டிட்டு வந்த சுண்டு? இல்லைனா வா, ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுக்கலாம் பைசன் பைக்கு வா. டேய் டே முடி போடு. அது ட்ரை கண்டிஷன், பைசன் பையில் அடிச்சுக்கலாம், ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்துடலாம். அதை லாக் பண்ணி போட்டு போடு. இதில் டீசல் எடுக்குன்னு பாரு, பங்கு போமான்னு பாரு. எந்திரிக்குதா? எந்திரிக்குதா சுண்டு? வா 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 வா, நானும் இதைத்தான் மாப்பிள்ள சொன்னேன், நீ என்னென்னமோ நினச்சிக்கிட்டு. எங்க மாப்பிள்ள ஒரு போயிட்டு பங்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு. என்ன பிரச்சனை பங்கில்? ஆனால் முந்தானத்தை அடிச்சு காசு இல்லைங்கிறாங்கடா. நான் அடிச்சுதான் ஜிபே பண்ணேன் 3000 ரூபா எடுத்து மேலே. அந்த வண்டி எடுத்து கீழே நிறுத்தணுமேடா. சந்தோஷம் வச்சுட்டு வந்தா அந்த வண்டி எடுத்து கீழே நிறுத்து. ஒரு வாரம் ஓட்டி பாரு ஓட்டு இன்னைக்கு ஒன்று ஓட்டிட்டு நாளைக்கு சரி நான் 415 எடுத்துகிட்டு வந்துட்டு அது பாருகளை மாற மாட்டணும். நீ போயிட்டு டீசல் அடிச்சுட்டு வந்துடு, நான் 585 மாட்டிட்டு வந்துடுறேன். அப்படியே இதுலேயும் டீசல் இல்லை இல்லை, அது யாரா கழட்டி விட்றது? போ. டேய் போடா அப்படியே. ஓகே நண்பா, ஒரு காடு ஒரு ரொட்டாட்டு ஓட்டி ஆம்பு கலப்பில் 2 கால் ஓட்டி பார் ஓட்டணும். இப்போ அதுதான் இன்னைக்கு அதுதான் வேலை. பார்ப்போம், பொழுது வேறு இறங்குது, ஓட்டிட்டு போ. 3/4 மணி நேரம் ஓடும். கை இருக்குதா பின்ன? பின்ன நான் ஓட கையில் கொடுத்தனேன். சின்ன காட்டி டீசல் அடிச்சுட்டு வந்துடு. ஏடா ஓட்டுறதோ 10 நிமிஷம், இதில் வேறு பென் டிரைவ். இதுக்கு தானே நீ இந்த வண்டி கேட்குறேன்னு எனக்கு தெரியும். போ. இறக்காது போ. வந்துடுறேன் போ, மாட்டிட்டு உடனே வரத்தான் போ. ஏடா சுஜித் என்ன டேஸ்ட் அடிச்சு வந்துருப்பானா? சரி ஓகேப்பா, நேரத்தா
இதுதான் முந்தானே தான் ஒரு இது ரொட்டேட்டர் ஓட்டிருப்பான்ல அந்த தீவன காடு ஒன்று ஓட்டினாம இருக்குங்களா அதுதான் இப்போ வந்து விஜயத்து முன்னாடியே ஆம்பு காலத்தில் ஓட்டினார்னா நாம் பின்னாடியே காடு ஓட்டிட்டு வர போகிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது எதுக்கு ஓட்டுறாங்கன்னா தீவனம் போடுறதுக்கு வந்துடும் ஓட்டுறாங்க. நாங்கள் போய் பார்ப்போம் இது எப்படி ஓட்டுறது. பின்னாடி ஒரு வண்டி போகுது சைடு போடுமா அதே நான் ஓட்டினேன் கேளப்ப நீங்கள் தான் வந்துருந்தீங்க வீடியோ எடுத்ததெல்லாம் நீங்கள் தான் எவ்வளோ பார்த்தா போயிட்டாங்க காணும். இப்போ பாருங்க ஆட பரவாயில்ல. ஆமாம் ஏன்னா நோய் என்னைக்கு இதெல்லாம் ஓட்டி படம் வருது இல்லை கிட்ட ஆண்களை வாங்கிட்டு வாட்டோம். நானும் ஓட்டணும். நீ தான் நீங்கள் லீவு போட்டி அன்னைக்கு நேர்த்தா ஓட்டு நீங்கள் எப்படி ஓட்டிட்டு அந்த தான் ஓட்ட முடியா இந்த வயலில் தான் ஓட்டி இப்போ கார் ஓட்டு கலப்பையில் ஒரு கால் ஓட்டி அப்படியே கார் ஓட்டும். ஜீப் வந்து ஓட்டினா தான் நமக்கு வேலை. போலாங்க.
தலை சொல்லலாம். அந்த மூலையெல்லாம் கரெக்டாகுதா? சரி அந்த ஆகிட்டு வருவான், இருங்க தலை சொல்லலாம். ஓகே நண்பா, நம்ம பைசன் பை வீடியோ வந்து எத்தனை நாள் இருக்கும் நீங்களே பாருங்க. இன்னைக்கு தான் 4 wheel drive தான் எடுத்துகிட்டு போகலாம். போதுண்டா பார்த்து. எப்படி தள்ளுறான்னு பார்க்கணும். நாங்கள் ரொட்டேட்டரில் டோரில் மண்ணு தள்ள மாட்டோம். இப்படி கலப்பையில் தான் தள்ளி மட்டம் பண்ணுவோம். ரொட்டேட்டரில் இப்படி தள்ளிங்கன்னா இன்னொரு இப்படி மண் வந்து ரொட்டேட்டரில் தள்ளணும்னா டோர் பெண்ட் ஆகி போயிடும். இது மாதிரி கலப்பையில் ஃப்ரேம் செட் பண்ணிட்டா மண் தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்துக்காங்க. மரம் தூக்கி படிச்சு அந்த சோடு போதும். சிரிக்காதரா, லைட்டாக முன்னாடி நவுத்து, கையை இறக்கி கொடுத்தா நவுத்துறா. கையை அடியில் வச்சு பார்க்கணும். என்ன போய் வீட்டில் போய் பாட்டில் எடுத்து போய் தண்ணி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்த பிள்ளைக்கிட்டா போடு. ரொட்டாட்டில் ஓட்டி போட்ட புழுதிக்காட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஆம்பு கலப்பு வருது. ஸ்ப்ரிங் கலப்பில் இந்த அளவுக்கு மண் வந்து ஏகத்துக்கு ஒரே மாதிரி கிடைக்காது. ஆம்பு கலப்பையில் தான் இந்த அளவுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ப்ரிங் கலப்பில் என்ன பண்ணணும்னா மண் டைட்டாகிறது அப்படியே தூக்கிவிடும், கட்டிக்கிட்டே தூக்கிவிடும். ஆனால் ஆம்பு கலப்பையில் பாரு, ஓரத்தாம்பு கூட எப்படி மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஆம்பு கலப்பைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி இன்ஜின் நல்லா கண்டிஷனாக இருந்தால் இந்த ஆம்பு கலப்பைக்கு 4 லிட்டர் போகணும். நம்ம பைசன் போய் 4.25 லிட்டர் போகும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இன்ஜின் பற்றி உங்களுக்கே தெரியும். அதனால தான் இப்படிக்கு இதை 2 கால் ஓட்டலாம். அவர் 1 கால் ஓட்டி அப்படியே பார் ஓட்டுக்குமாரு, அதே தலைக்கு மேலே அப்படிங்கிறாரு. அதனால் அப்படியே 1 கால் ஓட்டி அப்படியே பார் ஓட்ட போகிறோம். மண் ஓரளவுக்கு பளபளன்னு வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பா. எங்கண்ணா டப்பா எடுத்துட்டு ஓடுறான்? டே சுடு தண்ணி வரப்போகுதுடா. டே சரி வந்துரு. சுஜித் லீவில் வந்து மாட்டிக்கிட்டான் ப்ரோ. எங்கே ப்ரோ கோகுலை காணான்னு பார்த்தீங்கன்னா கோகுல் வந்து டே நீ வாடா அவர்கிட்ட கொடுத்துரு, நீயே கடா கூட போகிற. 585 எடுத்துகிட்டு வா. இங்கே எடுத்துகிட்டு ஒரு இது மாதிரி நீங்கள் வந்து ஒரே ஃபீல்டு 2 வண்டி கொண்டு போயிருக்கிறீங்களா இல்லை வந்துட்டு போவீங்களான்னு சொல்லுங்கள் நண்பா. நானும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் சுஜித் வந்து 2 வண்டி எடுத்துகிட்டு போகலாமாம்மா. சரி இதுவும் நல்லா தானே போச்சு, ஒரே மட்டும் வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான். ஸ்ப்ரிங் கலப்பை கொண்டுட்டு வரலான்னு பார்த்தேன். இது பில்லு மண் வராதுன்னு தோணும். இதை எடுத்துகிட்டு வந்தேன், ஸ்ப்ரிங் கலப்பை எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். இது நீங்கள் எல்லாம் மாட்டை கட்டி தாம்பு கட்டி வச்சுருப்பீங்க. மாடு கட்டலையா? தண்ணி விட்டு இப்போ தானே ஆட்டியை உள்ள விட்டேன்.
அந்த காடு இதோட சேட பாஞ்சு காடு தான் அதுவும். அது ஆட்டுக்கு பில்லு வளர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. இன்னொரு 10 நாளைக்கு மேட்டு இன்னொரு தண்ணி கட்டி அப்புறமேட்டு வச்சு வெட்டி போகும். ம் ரெண்டு சுத்தம் ஓட்டிக்கலாம். இதுக்கு தான் போரி டிரைவ் எடுத்தாங்க சொல்லி இதில் வந்து நான் பாரு குளத்தை மாட்டிக்கலான்னு. எனக்கு எப்போ 575 தான் பெஸ்ட் அப்படிங்கிற பென் டிரைவ் எடுத்து வந்தேன். இப்போ எப்படி பென் டிரைவ் ஆன் பண்ணுவேன்? 1 மணி நேரம் ஓட நினைச்சா? ஓ கிரேஸ் இல்லை கிறிஸ்து கிறிஸ்துனா ஓகே நண்பா, நீங்களே சொல்லுங்க. கிரேஸ்னா என்ன, கிறிஸ்துனா என்ன, ரெண்டுக்கும் மீனிங் சொல்லுங்க. என்ன ஆச்சுட்டு என்ன ஆன்லைன் ஷேரிங் மாதிரி இழுத்துட்டு வரப்புக்கு போகுது. லாக் பண்ணுறதுல பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன். கிளச்சு அடிச்சு ஒரு 100 கிளச்சை விட்டு தான் 40 ரூபா ஓப்பன் ஆகும். அது நல்லா லோடில் கடிச்சிருக்கும். வாரத்தில் இன்னொரு சேர்த்து போடு, வாரத்தில் இன்னொரு சேர்த்து ஓட்டு. வாரத்துக்கு ஒரு சேர்த்து வந்துடும். இன்ஜின் வேலை செஞ்சா என்ன வாங்க கடைசியாக ஓட்டமா பேர் வட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்குது. வட்டம் ஒன்று போட்டு வச்சிருக்குதுல, அதை அடிச்சு விட்டு என்னால் பாரு கிளப்பில் ஓட்ட முடியாது. லோடு என்ன கீர் ஓட்டுறேன். லோ தேடு 1500 RPM நண்பா. என்றைக்குமே எந்த காலம் போட்டனாலும் இதே RPM தான். 575 பொறுத்த வரலாம். நாங்களாம் குறைச்சி ஓட்டுறங்கிற பேச்சிக்காடல. இன்னொரு RPM 2 RPM சேர்த்தியோடு வைப்போமா தவிர RPM மட்டும் ட்ராப்பேஜ் பண்ண மாட்டோம். காரு நீ ஓட்டிடுறியா? என்ன சுண்டு பொண்ண மல்ல வர ஏடா போடா. சுண்டு எதை வேணாலும் பண்ணிவிடுவான். நான் நம்பிக்கையாக இருந்தேன். எப்படி நாளைக்கு எப்படி நான் கொடுக்குறது? நீயே தூக்கியா? ஏதா பொண்ணையா? நான் கூட வேற ஏதோ தூக்குறேன்னு நினைச்சிருந்தா இந்த நீயே தூக்கி பார்த்துக்கிறியா? நான் வேடானே சொல்லலை. சரி பாரு அதுக்கு தான் நிற்கிறீங்க. சொல்லிட்டேன் என்னன்னு தெரிஞ்சாகணுமா? காதை பொத்திக்குவிய? காதை பொத்திக்கிட்டு அதை கேட்கறது கேட்காதே இருக்கலாம். சொல்லுங்க. கேமரா ஓடிட்டு இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு வேணாங்கிறப்ப? இப்போ வேணாம். கேமரா ஆஃப் பண்ணி சொல்லிட்டா? வேணாம். நீ தானே கேட்ட? வேணாண்ணா. ஆசைப்படுறா, நான் சொல்கிறேன் என்னன்னு. சுஜிக்கு 575 பிரேம் முள்ள விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஓட்டு வரலாம். நீ வாங்கி 2 சுத்து ஓட்டலாம்ல? ஓட்டியே போட்டுங்க. நீ கேட்கணும். ஓட்டுறதே ஒரு சேல் தான் ஓட்டுறாங்களா? சரி விடு, இவங்க பைக் தான் ஓட்டலாம்ல. நான் ஓட்டி பழகிட்டு இருப்பேன்லங்கிறான். என்ன காசு கேட்காதீங்கடா, பொழுது கூட வளைச்சி ஓட்டுங்க. என்ன காசே கேட்காதீங்க. என்ன 2 நாளைக்கு கூட ஓட்டுங்க. நான் உன்னை ஏன் ஓட்டுறேன் என் காட்டில் வந்து கேட்குறேன்னா, நீ டெமோ பண்ணு என்னமோ பண்ணு, உன் கையில் இருந்தால் டீசல் அடிச்சு ஓட்டு. ஸோ அந்த மாதிரி ஊற்றுனா சுற்றுது. ஓட்டு கூட போகலாம். அவன் ரவுண்ட் அடிக்கிறான்.
ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ரவுண்டு கிட்டு. சரி அந்த சூனி எப்படி நான் ஓட்டுறத? சரி பேக் போட்டு ஓட்டிக்கலாம், தலைவலேருந்து ஓட்டிட்டு வந்துடு. சரி இப்படி ஓட்டி இந்த வாரம் ஒத்த சேர வருமா? ஒரே வாய்க்கத்தான் நேராக அப்படியே விட்றேன். காலா ஒரே காலாவா? ஆமாம், வேலை போலப்பெல்லாம் நடுவில் வேறு ஆய்க்கப்பட்டு தண்ணி கிடைச்சிடுற பாரு என்ன பாரு. ஏன்னா இதெல்லாம் ஓவரால் இங்கேருந்து அந்த தென்னை மரத்தை வரலாம் போட்டுங்க தண்ணியாக பாயாது. நான் 4 தண்ணி கட்டுவேன், அடுத்த 5ஆவது தண்ணிலாம் ராத்திரியில் போட்டுவிட்டு அப்படியே ஏகத்துக்கு வெட்டி விட்டு நல்லா பாயிட்டுன்னு விட்டுருவேன். நஞ்சம் கட்டின வாடு தானே, அதுவும் கரெக்டு தான். எதுக்கு தீவனம் காட்டுக்குள்ளே போய்கிட்டு சோனையில் போய் பிச்சுக்கிட்டு உதறிக்கிட்டு மரமடியே கட்டுறாங்க. இந்த வாரம் வந்து தண்ணி வெள்ளாமல் பண்ணாதனால விட்டு விட்டு பாரு இந்த வாரம் எவ்வளோ மண்ணு கொட்டாங்க ஆகிப்போச்சு. ஓகேப்பா. ஆ ஆ சரி. ஆ நீங்கள் வந்து கறி திங்கிற முசூல் இருந்துட்டீங்க. சுண்டா அந்த தாரையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடு. இந்தரா நான் போய் ஓட்டுறேன். வேற லெவல். பொறுமையாக போயிட்டு இருக்கீங்க, போனால் புருன்னு பார்த்துறியா? அப்படியா இருந்தால் போயிருக்கீங்க ஒருத்தர் உட்காந்துருக்கேன் பண்ண போட்டா நல்லா வயக்காடு இப்படி தான் ஓட்டணும். அது பைசல் தெரியல, கருத்து போச்சு. என்ன அப்புறம் மாப்பிள்ளைய ஓட்ட சொன்னால் அதே போரன் பையனை மட்டும் தான் பாரோட்டு கரெக்டாக வச்சு மற்ற 2 வரைக்கும் வர மாதிரி ஓட்டணும் மாப்பிள்ள எப்படி ஓட்டணும். மேக்ஸிமம் லைட்டாக யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, லைட்டாக முதல்ல இது கொஞ்சம் அக்யூரேட்டாக வேணும்பாங்க. அதனால் இப்போ தான் மாப்பிள்ள பெண்ட் இல்லாத இருந்தால் தான் உங்கள்கிட்ட பாருங்க இந்த ஒரு பெட்ரு, அது நீ ஒரு கால் ஓட்டணும் ஆக்கிடும். அதான் அப்புறம் 2 நாள் ஓட்டு தான் கட்டாந்துருக்கோம். இதான் காட்டுக்காரர் 2 காட்டியா ஓட்ட சொல்ல வந்தானே, அவர் வேணாட்டு, இதான் பெரிய ஆளாச்சு. அவர் வேணாட்டு. ஓடுறதுன்னா கும்மன் இருந்திருக்கும். ஆட்டா முடியும் ஆனால் வரும். ஆனால் ஆறாட்டா ஒரு 2 லைன் தான் ஓட்டியிருக்காரு, ஒரு டீ வேறையா. ஆனால் ஏதோ காசு கொடுக்கலனாலும் ஓட்டிட்டு போகிறாங்க. இப்போ தானே காசு ஓட்டி தானே போல வராங்க. எல்லாம் கற்றுக்குட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டோம்.
மதியம் அவன் சொல்லிட்டு இருக்கிறான் ம் இன்னும் அரை மணி நேரத்துக்கு யாரும் கூட ஓட்டுறணும் ஓட்டு எத்த மதியம் சொல்லிக்கிறேன் ஓட்டு எந்த வெயில் அந்த வெயில் காட்டுறோம் ஓட்டு. ஓஹோ 2 லைன் தான் போயிருக்கோம். அதுக்குள்ள டீ பிரேக். வண்டி வாடே இன்னொரு தோரணம் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். டயர் சுத்திட்டு விளாண்டுருக்காங்க. இப்படி பண்ணி தான் கட்டுறப்பாறை கமுத்திருப்போம் டீம். நானும் காட்டியணும் கட்டுப்பாடு கம்பி இப்படிங்களா கமுத்திருப்போம் கமிச்சிக்கிச்சு எரி பாட்டை கண்டபடித்திட்டும் வரோம். டேய் போதுன்னா போய் டீயை குடுறா டேய். நம்ம குழந்தை விளையாடுது. கேமராமேன் எப்படி வீடியோ ஷூட் பண்றேன்னு சொல்லு. கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ நான் எப்படி வீடியோ எடுத்திருக்கேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேவலமாக இருந்தால் திட்டாதீங்க. ஏதா இருந்தாலும் வேணாம் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க, திட்டிடாதீங்க. ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம மாமா அளவுக்கு வரலினால ஏதோ ஒரு பாதி ட்ரை பண்ணியிருக்கேன். ஹலோ, ஏன் ஒரு அரை மணி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சேலம் போகலாமா? போகலாம் தானே, வெட்டியாக இருக்கே வேலையாக இருக்கும். மூஞ்ச காட்டாவரா
இப்படியே படுத்து விட்டுருக்காங்க. ஓட்டிகிட்டே இருக்காங்க பாருலாம் மறுபடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருந்துச்சு. எப்படி என்னென்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோதான். இங்கே சுற்றி முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அனைவரும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், விஷயம்.